வணக்கம் நண்பர்களே. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி ஜென் கதைகளில் ஒரு கதையை நாம் பார்க்கலாம். முன்னொரு காலத்தில் ஜென் குரு ஒருத்தர் வாழ்ந்துட்டு வந்தார். அவர் ஜென்னை பற்றி விளக்குறதுக்காக மாபெரும் கூட்டம் நடத்துவது வழக்கம். அப்படி ஒரு முறை மாபெரும் கூட்டம் நடத்தினார். அதில் எல்லா சீடர்களும் கலந்துக்கிட்டாங்க. அந்த சீடர்களில் ஒரு சீடர் மற்ற சீடர்களோட பொருளை திருடினார். இதை அறிஞ்ச மற்ற சீடர்கள் குருவிடம் போய் தெரிவிக்கிறாங்க. குரு அதை பெரிதாக பொருட்படுத்தாமல் அமைதியாக இருக்கிறாரு. அடுத்த முறை மாபெரும் கூட்டம் இதே மாதிரி நடக்குது. இதுக்கும் அதே மாதிரி எல்லா சீடர்களும் கலந்துக்கிறாங்க. முந்தைய திருட்டில் ஈடுபட்ட அதே சீடர் மறுபடியும் திருடுறாரு. இதை அறிஞ்ச மற்ற சீடர்கள் மிகவும் கோவப்படுறாங்க. அதனால் குருவுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறாங்க. அந்த கடிதத்தில், குருவே, திருடிய சீடர் மீது நீங்கள் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கலைன்னா நாங்கள் இந்த மடத்தை விட்டு வெளியே போயிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கடிதத்தை படித்த குரு அமைதியாக சிரிக்கிறாரு. எல்லா சீடர்களையும் அழைப்பு விடுக்கிறாரு. அதே மாதிரி எல்லா சீடர்களும் போகிறாங்க. எனது அருமை சீடர்களே, நீங்கள் எல்லோரும் நல்லவர்கள், புத்திசாலிகள். திருடிய சீடன் என்னுடைய சீடன்தான். அவன் நல்லது கெட்டது அறியாதவன். அவனுக்கு என்னுடைய உபதேசம் தேவைப்படுகிறது. அவனை திருத்துவது என்னுடைய கடமை. இதற்காக நீங்கள் அனைவரும் இந்த மடத்தை விட்டு வெளியே செல்ல வேண்டும் முடிவெடுத்தால் அதற்கு நான் தடுக்க மாட்டேன் என்று குரு சொல்கிறார். இதனை கேட்ட சீடர்களில் திருடிய சீடன் ஓடி சென்று குருவின் பாதங்களில் விழுந்து அழுகிறார். மற்ற சீடர்களும் தன் தவறை உணர்ந்து குருவிடம் மன்னிப்பு கேட்கின்றனர். இந்த கதையோட நீதி என்ன அப்படின்னா, நோய் இருக்கிறவங்களுக்கு மருந்து தேவை, நோய் இல்லாதவங்களுக்கு மருந்து தேவையில்லை. அதே மாதிரி நல்லது கெட்டது தெரியாதவங்க, கெட்ட வழியில் செல்கிறாங்க, இவங்களுக்கு நிச்சயமாக உபதேசம் தேவைப்படுகிறது. ஓகே மக்களே, அடுத்த கதையில் நாம் சந்திக்கலாம். நன்றி.